ஃபைனலி சிஎஸ்கே அஃபிஷியலாக எலிமினேட் ஆகலைனாலும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆகணுன்னா அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு 0.1%. நெக்ஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்கன்னா கன்ஃபார்ம்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். சிஎஸ்கே vs SRH மேட்ச்லேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து ஒரு க்ரூஷியல் மேட்டராக இருந்தது. செகண்ட் பேட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் சாதகமாக இருந்தது. செம்ம டியூ இருந்தது. மேட்ச் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஃபீல்டர்ஸ் வந்து நீச்சலே அடிக்கலாம், அந்தளவுக்கு தண்ணி இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காரணமாக சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் சிஎஸ்கே தோற்றுட்டாங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் தர அளவுக்கு அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இருந்தது. ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் இவங்க 2 பேருமே ஓப்பனிங் இறங்கினாங்க. 1 டவுனில் சாம் கரன் வந்தார். ஒரு கட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சிறப்பாக விளையாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் விக்கெட் போனதுனால பெருசாக அடிக்க முடியல. எம்எஸ் தோனியும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிளைட் பண்ண பார்த்தாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது விஷயம் தான். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 155 ரன் அடிச்சிருந்தாங்க. 155 ரன்ன்றது ரொம்ப கம்மி தான். அது பவுலர்ஸ் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. கண்டிஷனும் அவங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தால் இந்த ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஓவரால் இந்த ஒரு தோல்வி வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தோல்வி தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வரப்போகிற மேட்சஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்க. முக்கியமாக 10 ரன்னாவை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த SRH மேட்ச் அகைன்ஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.